வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இலங்கையினுடைய புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்கா இருக்கார் இல்லையா, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்கா பார்த்தோம் அப்படின்னா, மாணவர் அணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக வளர்ந்து கட்சியில் வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி, அதுக்கப்புறமா மத்திய குழுவில் பொறுப்பு, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தலைமை பதவி அப்படின்ற மாதிரி வந்து லாஸ்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே அந்த அதிபர் எலெக்ஷன் அப்படின்றதுல அனுரகுமார திசாநாயக்கா போட்டி போட்டிருந்தாரு. பட் அந்த டைம்ல வெறும் 3% ஓட்டு வாங்கின ஒருத்தர் இன்னைக்கு இலங்கையினுடைய அதிபராகவே மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி இந்த 5-6 வருஷத்துக்குள்ள மக்களுடைய மனசு அப்படின்றத அனுரகுமார திசாநாயக்கா மாத்தினாரு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமார திசாநாயக்கா இருக்காரு இல்லையா, அவருடைய பின்னணி அப்படின்றதா என்ன, அவர் அதிபரானதுக்கான ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுரகுமாராவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அவர் சார்ந்த கட்சி இருக்கு இல்லையா, ஜனதா விமுக்தி பெரமுனா அப்படின்னே சொல்லலாம். இலங்கையில இந்த கட்சியினுடைய பெயர் அதுதான். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மக்கள் விடுதலை முன்னணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், தமிழ்ல இருக்கவங்களுக்கு புரியணும் அப்படின்ற பட்சத்துல. பட் அவர் சேர்ந்த கட்சி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உருவான இடம் அப்படின்றதும் அனுரகுமார திசாநாயக்கா வளர்ந்த பருவம் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மீட் பண்ணிக்கக்கூடிய ஒன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1964 வந்துட்டு ரொம்ப பெரிய பஞ்சம், பொருளாதார நெருக்கடி அப்படின்றது இலங்கையில ஏற்படுது. 2022 ஏற்பட்ட மாதிரியே அப்ப இருந்த இடதுசாரி அமைப்புகள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஆளும் அரசு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்துட்டு ஆதரவு அப்படின்றது கொடுக்குறாங்க, மக்கள் பக்கமா யாருமே நிக்கல. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரோகண வீஜவீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜனதா விமுக்தி பிரமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களுக்காகவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 1968 இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்கா பிறக்கிறாரு. இந்த கட்சியும் அப்பதான் மெல்ல மெல்லமா பார்த்தோம் அப்படின்னா வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜீவ் காந்தி இருக்கார் இல்லையா, ராஜீவ் காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒப்பந்தங்களுக்குலாம் வந்துட்டு அகைன்ஸ்டா நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் ஏந்திய போராட்டம், இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 80s எண்ட் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி வந்துட்டு ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் முன்னெடுக்கிறாரு. அந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமார திசாநாயக்கா இருக்கார் இல்லையா, அந்த கட்சியில மாணவர் அணி உறுப்பினராக சேர்றாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 1990s தொடக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த கட்சி வந்துட்டு நாங்க இனிமேல் இந்த ஆயுதம் ஏந்திய விஷயங்கள் அப்படின்றத பண்ண போறது கிடையாது, ஜனநாயக அரசியல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமார திசாநாயக்கா தன்னை முழுமையா கட்சிக்குள்ள ஈடுபடுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்சியில பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து உழைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். மேல்மட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கூடையுமே நல்ல பழக்கம் அப்படின்றது அனுரகுமார திசாநாயக்கா கிடைக்குது. கட்சிக்கும் நல்லா உழைக்கிறதுனால அவர் மேல ஒரு நம்பிக்கை அப்படின்றதும் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 1995 பார்த்தோம் அப்படின்னா சோசியலிச மாணவர் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே வருஷத்துல வந்துட்டு அவருக்கு மத்திய குழு இருக்கு இல்லையா, அதுலயும் ஒரு முக்கியமான இடம் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு சுறுசுறுப்பா எங்கிட்ட இருந்த அனுரகுமாரா பார்த்தோம்னா அதுக்கப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுடைய நிலை என்ன, அந்த பொறுப்புகள் வந்துட்டு எவ்வளவு முக்கியமான பொறுப்பு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு கட்சிக்காக தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறாரு. அதுக்கடுத்து 1998 அதாவது 1995 முக்கிய குழுல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இடம் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பொலிட்ரோபோலியோ இருக்கு இல்லையா, பொலிட் பியூரோன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு முக்கிய இடம் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கட்சிக்கு தொடர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பொலிட் பியூரோவில் வந்ததுக்கு அப்புறமா கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான முடிவுலையுமே அவருடைய பங்கு, அவருடைய ஆலோசனை, அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணப்பட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். 2000வது வருஷம் தான் பார்த்தோம் அப்படின்னா முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து தன்னுடைய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல கட்சிகள் இருக்கு இல்லையா அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நாடாளுமன்றத்துல சூப்பரா பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2014 வருஷமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் எம்பி ஆக்கப்பட்டாலும் கூட அவருடைய கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, கட்சிக்காக உழைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து போராடுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் அவளுக்கு ஒரு பெயர் அப்படின்றத எடுத்து கொடுக்குது. இதனால 2014 வருஷம் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2022 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இலங்கை இருக்கு இல்லையா, கடுமையான பொருளாதார நிதி நெருக்கடியில
சிக்கி தவிக்குது. அந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதிபர் எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அதிபர் எலெக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாரா இருக்கார் இல்லையா, போட்டி போட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பல முக்கியமான ஆட்கள் வந்துட்டு போட்டி போட்டிருந்தாங்க. ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு லாஸ்ட் டைம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எலெக்ஷன்ல அவர் வந்துட்டு போட்டி போட்டிருந்தாலும் கூட வெறும் 3% வாக்கு அப்படின்றது தான் வாங்குறாரு. 2022 இருக்கு இல்லையா, அதுல ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாராக்கான வாய்ப்பு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாரா திசாநாயக்காவை மக்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஷனா கூட பார்க்கல. அவர் வந்துட்டு தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் என்னதான் தொடர்ந்து வந்துட்டு பேசினாலும் அவருடைய செயல்பாடுகள் வந்துட்டு நல்ல விதமா இருந்தாலும் கூட பெரிய பெரிய ஆளுமைகள் பக்கம் தான் மக்களுடைய பார்வை அப்படின்றது இருக்கு. லைக் ராஜபக்சேவா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா, அவரா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இலங்கை மக்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள முழுசா நம்புறாங்க. பட் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கையை எல்லா தலைவர்களுமே வந்துட்டு மோசமாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2022 பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லார் மேலேயுமே மக்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது போது அதிபர் மாளிகைக்குள்ளேயே தொலைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அடிதடியில் ஈடுபடுறது, அதிபர் மாளிகையில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கிட்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமாவே மாறுது அந்த காலகட்டத்தில். ஸோ இதுதான் தனக்கான சரியான டைம் அப்படின்றத அனுரகுமாரா திசாநாயக்கா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய வளங்களையா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அடமானம் வைக்கிற மாதிரி பல வருஷங்களுக்கு, அதாவது நம்ம எதிர்கால சந்ததியினரே பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்துட்டு டெண்டர்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா குத்தகைக்கு எழுதி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிநாடுகளுக்கு வந்துட்டு தார வாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம உடனடியாக நிறுத்தணும், இலங்கையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அது எங்களால் மட்டும்தான் முடியும், நாங்கள் ஒரு புதிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பேசுறாரு. மக்களும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை நம்பி ஏமாந்ததுனால சரி ஓகே அவங்களாம் வந்துட்டு நம்மளை மோசம் பண்ணிட்டாங்க, இவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத தெளிவாக கொண்டு போய் சேர்க்கிறாரு அனுரகுமாரா திசாநாயக்கா. ஸோ மக்கள் வந்துட்டு அவர் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்றத வந்துட்டு கொண்டு வைக்கிறாங்க. அவரும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் பண்ணுவார், இப்போ போயிருக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை எப்படி மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றாரு. இதனால அனுரகுமாரா மேல பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிடிப்பு அப்படின்றது ஏற்படுது. அதே நேரத்தில் அனுரகுமாரா திசாநாயக்கா களத்தில் இருந்தாலும் அவருக்கு அகைன்ஸ்டா நின்ன வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றும் சாதாரண வேட்பாளர்கள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பக்கம் போட்டி போடுறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரேமதாசா முன்னாள் அதிபர் அப்படின்னே சொல்லலாம், அவருடைய பேரன் அப்படின்ற அடமொழியோடையோ அவருடைய செஞ்ச விஷயங்கள் இது எல்லாத்தோடையும் பார்த்தோம் அப்படின்னா சதித் பிரேமதாசா வந்துட்டு போட்டி போடுறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அனுரகுமாரா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு டஃப் ஃபைட்டை சஜித் பிரேமதாசா கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த மக்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ரணில் விக்ரமசிங்க முதல் ரவுண்ட்லயே தொடச்சு எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அனுரகுமாரா விசஸ் சஜித் அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய அளவில் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தோம்னா அனுரகுமாரா இருக்கார் இல்லையா, அவருடைய கை அப்படின்றதான் ஓங்கி இருந்துச்சு. சரி ஓகே முதல் சுற்றுலயே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முதல் கவுண்டிங்லேயே வந்துட்டு அனுரகுமாரா அதிபர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முதற்று ரொம்ப பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 50% ஓட்ட அனுரகுமாரா திசாநாயக்கா இருக்கார் இல்லையா, அவர் தன்னிச்சையா வாங்குவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சஜித் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு திடுதுப்புன்னு அந்த சுச்சுவேஷன் அப்படின்றதையே மாத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்காததுனால இரண்டாவது விருப்பம் வந்துட்டு யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. அதுல வின் பண்ணதுனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாரா இருக்கார் இல்லையா இன்னைக்கு அதிபராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்குமே அதிபருக்கான தேர்தல் அப்படின்றதுல ஒவ்வொரு வேட்பாளருமே 3 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் தரப்படுது. எத்தனை வேட்பாளர் போட்டியிட்டாலுமே இப்போ நீங்க வந்துட்டு அனுரகுமாரா இருக்காரு இல்லையா, அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவர் பக்கத்துல 1ஆம் நம்பர், சஜித் இருக்காரு அப்படின்னா அவர் பக்கத்துல 2ஆம் நம்பர், 3வது இடத்துல ரணில் விக்ரமசிங்க இருக்காரு அப்படின்னா அவர் பக்கத்துல 3ஆம் நம்பர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ரியாரிட்டியை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற பேசிஸ்ல உங்களால 3 பேரை தேர்ந்தெடுக்க முடியும். அதுல அதிகப்படியான மக்கள் யாருக்கு நம்பர் 1 அந்த ப்ரியாரிட்டியை கொடுத்துருக்காங்களோ அவங்க 50% வாக்கு அப்படின்றத வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தான் இலங்கையினுடைய அதிபரா
அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா ஆக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தராவது அந்த 50% வாக்கு அப்படின்றத வாங்கியிருப்பாங்க. அவங்க அதிபராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. பட் இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய இழுபறி அப்படின்றது இந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு. ஏன்னா யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% வாக்கு அப்படின்றது கிடைக்காதனால 2வது ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்னா சஜித் விசஸ் அனுரகுமாரா அப்படின்ற ரேஸ் வந்துருச்சு. அதனால மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 2 பேர்ல 2வது விருப்பத் தேர்வு யார் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுரகுமாரா இருக்கார் இல்லையா, அவர் தான் அதிகமா வாங்கியிருந்தாரு. அந்த அடிப்படையில தான் பார்த்தோம் அப்படின்னா இவரை அதிபராகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து பல அதிரடியான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது அனுரகுமாரா கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவர் அப்படிதான் வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுத்தும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மாணவர் அணியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண உறுப்பினராக சேர்ந்து கட்சிக்கு உண்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சோம் அப்படின்னா தலைமை பொறுப்புக்கு வரதோட மட்டும் இல்லாம ஒரு நாட்டினுடைய அதிபராகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளம் அரசியல்வாதிகள் இல்ல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே அனுரகுமார திசாநாயக்கா மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இலங்கை மக்கள் மாதிரியே மற்ற நாட்டு மக்களும் தங்களை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நல்ல தலைவனை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தலையெழுத்தும் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.